நீங்க பூஜை பண்றதுக்கு வேண்டிய கழுக்குடங்களையும் பலி கொடுக்க ஏராளமான ஆடு மாடுகளையும் கொண்டு வந்து காத்திருக்கிறோம். உங்க கையால அதுகளை வெட்டி பலி கொடுத்து எங்களை என்ன இப்படி பேசாமல் இருக்கீங்க? இடுங்கி கொடுவாங்க ஓடுங்க பணியை விட்டுக்கிறாங்க. இந்த அரும்பெரும் தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன காவாலிக தலைவன் நான் தான். இதை கேட்க நீ யாரடா? ஒட்டையட்டி முட்டைச்சாமியாரே, இதை கேட்க நீ யார்? பக்தகோடிகளே, உங்களுக்கு அவதி ஏற்பட்ட பிறகு இந்த பூஜையை போட்டீர்களா அல்லது பூஜையை துவக்கிய பிறகு இந்த அவதி ஏற்பட்டதா? நாங்க பட்ட அவதி தாங்க முடியாம தாங்க அவர் சொன்னது கேட்டு இந்த பூஜையை போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீ அறிவாயோ? நீ அறிவாய், அதையும் நீ அறிவாய். பூலோக ஜீவராசிகளை வாழ்விப்பதற்காக அன்னை காமாட்சி வீட்டிருக்கும் இந்த திருக்கோவிலில் இறக்கமற்ற பலிபூஜையை இவன் துவக்கிய காரணத்தினால்தான் நீங்கள் இத்தனை இன்னல்களுக்கு ஆளானீர்கள். இந்த கபட சன்னியாசி சொன்ன கட்டுக்கதையை கேட்டு பல யுகங்களாக நடந்து வரும் பவித்திரமான இந்த பலிப்பு செய்யா படிக்கிறீர்கள். கபாலிகளே, பழக்கத்தில் வந்துவிட்டது என்பதற்காக படுகொலை பவித்திரமாகி விடுமா? வெறும் பழக்கத்தில் வந்ததல்ல இது. மூச்சை அடக்கி முக்திக்கு வழி தேடி எனும் முன்னோர்கள் தீட்டி வைத்த சாஸ்திரங்களிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பலி பூஜை. முன்னோர்கள் என்று சொன்னாயே, யார் அவர்கள்? தெரிந்து கொள்ளப்பா. நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் மடையர்கள் என்று கருதுவது எவ்வளவு தவறோ அதைவிட பெரும் தவறு நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் புத்திசாலிகள் தான் என்று கருதுவது. அறிவும் அறியாமையும், ஞானமும் அஞ்ஞானமும், ஆத்திகமும் நாத்திகமும் எல்லா காலங்களிலும் சமநிலை பெற்றே வந்திருக்கிறது. பொதுப்படையாக பேசியின் புத்தியை சிதறடிக்காதே. குறிப்பிட்ட விஷயத்திற்கு வா. எங்கு வேண்டுமானாலும் வரும். அம்பிகையை ஆராதிக்கும் மகா மந்திரங்களில் ஒன்றான லலிதா சகஸ்ரநாமத்தில் மதுப்பிரியாயே நமக என்ற வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறதே. அப்படியானால் அம்பிகையும் மதுவை விரும்புகிறாள் என்றுதானே அர்த்தம்? அர்த்தம் அதுதான். ஆனால் அவள் விரும்புவது மதுவை மயக்கும் மதுவை அல்ல. தேனுக்கும் மது என்ற மாற்று பெயர் உண்டு. அந்த தேனை அணு அணுவாக சேகரித்து அவளை ஆராதிப்பது கஷ்டம் என்ற காரணத்தினால் தான் அந்த தேன் உற்பத்தியாகும் மலர்களையே ஆரமாகவும் சரமாகவும் அவள் திருப்பாதங்களில் அர்ச்சனையாகவும் சமர்ப்பிக்கின்றோம். தேனுக்கு மது என்ற மாற்று வார்த்தையை கூறியரிடமிருந்து தப்பித்தவற்றான். ஏய் மொட்டைச்சாமி, மாமிசம் என்ற பதத்துக்கு காத்துப்பதம் உண்டா? உண்டு. புலால், இறைச்சி, ஊன் இப்படி எதை சொல்லி அழைத்தாலும் அது மாமிசம் என்ற ஒன்றைத்தான் குறிக்கும். அப்படியானால் மாமிச நிஷ்டாயே நமக என்ற வார்த்தை வருகிறதே, அதிலிருந்து அம்பிகையும் மாமிசம் புசிப்பவள் என்றுதானே அர்த்தம். புசிப்பவள் தான். அவள் புசிக்கும் மாமிசம் எது தெரியுமா? உன் வீட்டிற்குள் வழி தெரியாமல் சத்தளிக்கும் நீ பலிபூஜை என்ற சின்னஞ்சிறு கூட்டிற்குள் அவளை அடைத்துவிட நினைக்கிறாயே, யார் அவள்? நாம் அன்பு செலுத்தும் போது அன்னபூரணியாக இருந்து அமுது படைக்கும் அதே காமாட்சிதான் நாம் மனதை கொள்ளும் போது மகாகாளியாக உருவெடுக்கிறாள். அந்த மகாளி மகாசக்தி மூன்றெடுத்து விட்டால் ஆகாயரப்பரவும் செந்நிறத்தி. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஜகத்தையே அழிக்கவே என்ற சண்ட முண்டாசுரர்களை சண்டியாக தோன்றி ரத்தம் குடித்தாள். மதோன்மத்தனான மகிழாசுரனை சாகுண்டியாக தோன்றி அவன் மாமிசத்தின் வலு என்ன என்பதை தன் பற்களால் பதம் பார்த்தாள். இப்பொழுது புரிந்து கொண்டாயா அவள் விரும்பும் மாமிசம் எது என்பதை? இந்த பலிபூஜையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தாள். கவாலிகளே, என்னடா இந்த பயமுறுத்துகிறாய்? இதற்கெல்லாம் நான் அல்ல. வாயை மூடுமையா பூசாரி. இந்த மகான் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை சொல்லுகிறார். பெரிய மகான் மகான் இல்லாவிட்டால் மதம் பிடித்து ஓடி வந்த யாரை இவருக்கு முன்னால் மண்டியிட்டு வணங்குவார். அப்படிப்பட்ட சக்தி படைத்த இவன வெறும் வாய்ப்பேட்டால் என்னை மடக்க பார்க்கிறான். என்ன செய்ய வேண்டும்? காட்டுவும் சக்தியை எப்படி? ஒரு ஆட்டுக்குட்டியை இரண்டாக வெட்டி போடுகிறேன். உன்னுடைய ஆன்மீக சக்தியால் அதற்கு உயிர் கொடுத்து நடமாடவுடன் பார்க்கலாம். சவாலை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சிறு மாற்றம். என்னது? ஆட்டுக்குட்டிக்கு உயிர் கொடுத்தால் என் சக்தியை நீ அர்த்தமாகத்தான் மதிப்பிடுவார். அதற்கு பதிலாக உன் சீடர்களை விட்டு உன்னையே இரண்டு துண்டாக வெட்டி போட சொல். உனக்கு உயிர் கொடுத்து நடமாட செய்கிறேன். இவனுடைய கொடுமையான எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்றுதான் அன்னை காமாட்சி எனக்கு ஆணையிட்டாளே தவிர இவனை அல்ல.
இல்லைங்க, இந்த குடும்பக்காரர் அழைத்தே இல்லை, அனைத்தையும் ஆக்கும் சக்தி படைத்த அன்னை காமாட்சிக்குத்தான் அழிக்கும் உரிமை உண்டு. அதை நீங்களும் நானும் எடுத்துக் கொள்வது பெரிய தவறு. அவனை விட்டுவிடும். காபாலிகனே, நீ நடத்திய படுகொலைகளால் தான் கருணையே வடிவான காமாட்சி கடும் உக்கிரமுள்ள காளியாக மாறியிருக்கிறான். அவள் முன்னிலையில் நான் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப் போகிறேன். நம் கண்ணீரால் அவளுக்கு அபிஷேகம் செய்து அன்பு எண்ணங்களால் அர்ச்சனை புரிந்தால் அவள் உக்ரம் ஸ்ரீசக்கரத்தில் வந்து ஒடுங்கிவிடும். அதன் பிறகு அன்னை காமாட்சி முன்போல் அன்புருவாக காட்சி அளிப்பாள். அவள் மாறிவிட்டாள் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அறிந்து கொள்வது சற்று கடினம்தான். உங்கள் கண்களால் தெரிந்து கொள்ள வைக்கிறேன். காபாலிகனே, அழிப்பதிலே அற்புதத்தை காண வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? நமது பிரார்த்தனைக்கு அன்னை மனம் கனிந்து விட்டால் நான் நடப்போகும் இந்த பட்டமரம் தழைக்கும். அதைத் தொடர்ந்து பாரெல்லாம் பூத்து குலுங்கும். அந்த பசுமையிலே அற்புதத்தை பார். வேதத்தின் உச்சியில் விளங்கும் மெஞ்ஞான பிழந்தே, விருட்சத்து மலரின் மதுவே, மாதவரும் ஹரிபிரம்மாதியரும் ஏத்தவரும் மாட்சிமை கொண்ட செல்வி, மகிழனாம் கொடும் காதகனை வெட்டி செந்நீர் குடித்த வெங்காளி, நீலி திரிசூலி அருள்பாலி, கண்களிலே ஆட்சி செய்யும் மீனாட்சி, காசியிலே வீற்றிருக்கும் விசாலாட்சி, காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி, உன்னை காண வேண்டும் கண் குளிர, என் மனம் குளிர, கண் குளிர மனம் குளிர, கருணை மழையாய் இங்கு காண வேண்டும், உன்னை நான் காண வேண்டும். மங்கள குங்குமத்தின் வண்ணமாக, திருமந்திரத்தின் உருவ சின்னமாக, மங்கள குங்குமத்தின் வண்ணமாக, திருமந்திரத்தில் உருவ சின்னமாக, அங்கம் அசைய வரும் அன்னமாக, அங்கம் அசைய வரும் அன்னமாக, நீ ஆனந்த நடமாட திண்ணமாக, காண வேண்டும் உன்னை நான் காண வேண்டும். பவள திருமுகம் குவளை மலர்விழி பரிவை சிந்தி வர, துவர்கொள் செவ்வாய் தவழும் மொழியினில் உவகை முந்தி வர, துவளும் இடையினில் செம்பட்டாடை மண் தொட்டாடி வர, அடியும் அடிகளின் அழகை மிஞ்சும் அழகே கூடி வர, பூவிலாது ஈயிலாது ஊறிய புதுமையான தேனே, காயிலாது கனியிலாது சுவைமிகும் காட்சி தந்த கனியே, ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே, நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே, அருளும் பொருளும் அமுதின் சுவையும் வழங்கிடும் ஆறு சக்தி தாயே, அரணும் ஹரியும் அயனும் பொழுது வழங்கிடும் பேறு பெற்ற மாயே, விதியும் மதியும் கெதியும் நிதியும் விளைத்திடும் தேரவல்லி நீயே, தினமும் கனிந்து மனமும் கனிந்து திருவருள் புரிய வேண்டும் தாயே.
தனது சேகை செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாகி நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாள வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் மூடும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோன்றி நீயும் அருள்மழை பொழிய வேண்டும் கையிலையில் விழிகள் கண்டு அமுதம் உண்ட இனிமையை மீண்டும் தந்து என்னை ஆண்டு கொள்ள வர வேண்டும் 4 வேதம் போற்றும் அழகை காண வேண்டும். சங்கரா, உன்னுடைய தொண்டும் தூய பிரார்த்தனையும் என் துயரத்தை மாற்றிவிட்டது. நான் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கும் இந்த நிலையில் நீ கேட்பதை கொடுக்கும் சித்தம் கொண்டு விட்டேன். தாயே, நான் செய்யும் தொண்டுகளால் மக்கள் மனமாசு அகன்று அவர்கள் எந்தெந்தும் மகிழ்ச்சியோடு இருக்க அனுபாதிக்க வேண்டும். அப்படியே தந்தோம். மக்களை சன்மார்க்க நெறியிலும் சத்திய வழியிலும் நடத்திச் செல்லும் பொருட்டு பல இடங்களில் மடங்களை விருவி இந்த காஞ்சிமா நகரில் என்னுடைய பீட்டமான காமகோடி பீட்டம் என்ற திருநாமத்தில் மடத்தை ஸ்தாபித்து அதில் நீ அமர்ந்து உன்னுடைய சீட பரம்பரையினர் தொண்டாற்றும் வண்ணம் அருள் பாலிக்கின்றோம். அத்துடன் நான் கோயில் கொண்டுள்ள இந்த திருத்தலத்தில் நீ சர்வஜ்ய பீடம் ஏறி என் பேரொழியில் 2 கலக்கும் வண்ணம் அனுகிரகிக்கின்றோம்.